அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் எதிர்வரும் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியீடு செய்யப்பட இருக்கின்ற 3 புத்தகங்கள் தொடர்பான அந்த புத்தக வெளியீட்டு விழா தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொண்டோம். ஏகேபி நியூஸ் முகநூலாக இம்மோடு இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கு இதயபூர்வமாக சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்கிறோம். இன்றைய நிகழ்வுக்கு புத்தக ஆசிரியர் 3 புத்தகங்களினுடைய ஆசிரியர் சர்ஜுன் ஜமால்டீன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். சர்ஜுன் ஜமால்டீன் அவர்களை பொறுத்தளவிலே அவர் ஒரு சட்டத்தரணி, ஆனால் ஒரு ஆய்வாளர். இந்த மிக முக்கியமான இந்த 3 புத்தகங்களையும் வெளியீடு செய்திருக்கின்றார். அதனுடைய வெளியீட்டு விழா எதிர்வருகின்ற 4ஆம் தேதி அக்கரைப்பற்று ஐநா பீச் ஹோட்டலிலே நடைபெற இருக்கின்றது. இந்த அறிமுகங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். குறிப்பாக இந்த புத்தகங்கள் வெளியீட்டு விழா பற்றி நினைக்கும் போது உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்ற விடயங்களை நம்முடைய ஏகேபி நியூஸ் முகநூலர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக ஏகேபி நியூஸ் நிர்வாகத்தினருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த நிகழ்வை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் தோழமைகளுக்கும் என் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தக வெளியீடு என்பது மிக முக்கியமான அவசியமான ஒரு பண்பாடாகும். நமது சமூகத்தில் நமது மட்டுமல்ல, ஒரு தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக புத்தகங்கள் தான் மனித வாழ்க்கையை வரலாற்றை நிர்ணயிக்கின்றது. அதில் ஒரு சிறு அங்கமாகத்தான் இந்த நூல் வெளியீடும் இருக்கின்றது. 3 நூல்களை நாங்கள் எதிர்வரும் 4ஆம் தேதி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு அக்கரைப்பற்று கடற்கரையில் அமைந்துள்ள ஐநா திருமண மண்டபத்தில் நாங்கள் செய்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு அனைத்து தோழமைகளையும் உறவுகளையும் நான் அழைக்கின்றேன். நன்றியுடன் வாஞ்சியுடன் நீங்கள் வருமாறு நான் வேண்டிக் கொள்கின்றேன். இங்கு வெளியிடப்படும் நூல்களானது எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் மரணம் சம்பந்தமான நூல் ஒன்றை நான் வெளியிடுகின்றேன். அதே போல் சாட்சியமாகும் உயிர்கள் என்று சொல்லி 30 வருட யுத்தம், அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர்களுடைய அந்த தரப்பினர்களுடைய பாதிப்புகளை நாம் என்ன செய்கின்றோம், பதிவு செய்திருக்கின்றோம். அதே போல் 2019ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த உலகத்தை உலுக்கிய மிகவும் கொடூரமான, மிகவும் வன்முறை நிறைந்த ஒரு சம்பவமான ஒரு அரக்க குணம் நிறைந்த ஒரு கொடூர சம்பவம் தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல். அது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு ஆவணமாக ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றோம். இதில் குறிப்பிடத்தக்க சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள், பெருந்தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் தொடர்பான நூலும் சாட்சியமாகும் உயிர்கள் எனும் 2 நூல்களும் மிக முக்கியமானது. இந்த நூல்கள் மிக நீண்டகால ஆய்வை கொண்டதாக அமைந்துள்ளது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு சுமார் 7-8 வருடங்கள் இந்த ஆய்வுக்காக நாங்கள் எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவு செய்திருக்கின்றோம். இந்த நூலை எழுதுவதற்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்த ஒரு நபராக அன்புக்குரிய தோழமை ஆதன்லப்பை ஆஷாத், சட்டத்தரணி ஆஷாத் அவர்களை நான் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றேன். அவர்களுடைய பங்களிப்பு பணி, அவருடைய இந்த நூலுக்காக, இந்த ஆய்வுக்காக அவர் செலவு செய்த பணம், தன்னுடைய சொந்த பணத்தை இதுக்கு செலவு செய்திருக்கிறார். தனது நேரங்களை, உழைப்பை, காலத்தை செலவு செய்திருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய பணியை நான் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றேன். அதே போல் இந்த நூலிலும் அவருடைய பங்களிப்பு என்பது மிக பலமானதாக உள்ளது என்பதையும் நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த ஈஸ்டர் தாக்குதல் 2019ஆம் ஆண்டிலிருந்து ஆய்வு செய்யப்பட்ட ஒன்று. சுமார் 5 வருடங்களாக இதற்குரிய காலங்களை நாம் செலவு செய்திருக்கின்றோம். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பில் பல நூல்கள் வந்திருக்கின்றது. நீங்கள் நிச்சயமாக அனைத்து நூல்களையும் வாசிக்க வேண்டும். நமது வரலாற்றில், நமது ஆயுளுக்குள் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நாம் சில விடயங்களை, சில படுகொலைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லது வாசிப்பினூடாக நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் என்பது நாம் நேரடியாக பார்த்த ஒன்று. அந்த அனுபவங்கள் நமக்கு நிறைய உண்டு. அந்த ஈஸ்டர் தாக்குதலினால் நாம் எதிர்கொண்ட அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் ஒரு சுமார் 25 வருடங்கள் போனாலும் கூட ஈஸ்டர் தினம் ஏப்ரல் 21 அன்று நாம் எதிர்கொண்ட சங்கடங்கள், சிக்கல்கள், பிரச்சினைகள், முரண்பாடுகள் என்று பல நினைவுகள் எம்மை சுற்றி உள்ளன. ஆக இந்த நூல்கள் 3ம்
ஒரு சமூக மையோட்டத்தில், ஒரு சமூக நீரோட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஆவணமாக பார்க்கப்படுகின்றது. அது முஸ்லீம்கள் தரப்பு ஆவணம் என்றோ அல்லது தமிழர்கள் தரப்பு ஆவணம் என்றோ நாம் பார்க்க முடியாது. இது இந்த நூலானது தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டியது, வாசிக்க வேண்டியது, நிச்சயமாக இதை ஒவ்வொருவரும் வைத்திருக்க வேண்டியது. ஏனென்று சொன்னால் இந்த மூன்று நூல்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் கவிதைகளோ, என்னை பற்றிய கட்டுரைகளோ, இல்லாட்டி பிறருடைய வரலாற்று நிகழ்வுகளோ அல்ல. இது எமது தந்தைமார் அனுபவித்த சம்பவம் யுத்தம், எமது காலத்தில் அனுபவித்த சம்பவம் ஈஸ்டர் தாக்குதல், எமக்கு தலைவராக வழிகாட்டியாக இருந்த பெருந்தலைவர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களுடைய மரணம் என்ன நடந்தது என்பது தொடர்பில் நாம் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். அதில் உண்மைகள், பொய்கள், கலப்புகள் என்று நிறைய விடயங்கள் இருக்கின்றது. நாம் ஒவ்வொன்றையும் சரியாக அனுமானித்து அதனை உறுதிப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு நமக்கு உண்டு. ஆக இத்தனை விடயங்களையும் ஒன்றிணைத்துத்தான் இந்த நூல்கள் எழுதப்பட்டுள்ளது. காலங்கள், என்னுடைய காலங்கள், 23 வயதில் இந்த நூலை நான் எழுத ஆரம்பித்த நான். அது 23 வயதில் நூல் எழுதலாமா என்று கேட்டால் என்னை பொறுத்த அளவில் எழுதலாம். அதை விட சிறிய வயதுக்கு கூட எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நம்மை இந்த நேரலையில் இருக்கின்ற பலர் அவ்வாறான நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. காலமும் நேரமும், குடும்ப சிக்கல்கள், பிரச்சனைகள், நம்ம எதிர்நோக்கின்ற சமூக நிர்பந்தங்கள் சில நேரங்கள் இவ்வாறான நூல்களையோ இல்லாட்டி ஆய்வுகளை செய்ய முடியாமல் இருக்கும். பலருக்கு ஆசைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இந்த நூல் வந்திருக்கிறதை விட்டு நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இந்த நூல்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி காத்திரமான ஒரு நூல்களாக இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல், தண்டனையும் நீதியும், அது தனியாக கதைக்கப்பட வேண்டிய தனியான ஒரு பாத்திரமான ஒரு படைப்பு. அதே போல் அஷ்ரஃபினுடைய மரணம், அது தனியாக கதைக்கப்பட்டது. அது சாட்சியமாகும் உயிர்கள், ஒவ்வொன்றும் தனித்தனியாக கதைக்கப்பட வேண்டியும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் இது பற்றி கதைப்பதில் ஒரு சில அறிமுகத்தை இதைகிறோம். உண்மையிலேயே ஒரு 23 வயதில் நீங்கள், நான் நினைக்கிறேன், இந்த சாட்சியமாகும் உயிர்கள் என்ற நூலை எழுத ஒளிக்கிட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். எது இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று உங்களை தூண்டிய சம்பவம் எது? நிச்சயமாக நான் என்னுடைய சித்தாந்தத்தின்படி எதுவும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்க அனைத்தும் தேவைகளிலிருந்து தான் பிறக்கும். சாத்தியப்படுமா என்று நாம் ஒரு விஷயத்தை யோசித்தால் நிச்சயமாக நாம் அதுக்கு அங்கால் அந்த பவுண்டரிக்கு அங்கால் நாம் எம்மால் போக முடியாது. ஆக நாம் என்ன செய்கிறோம், ஒரு தேவை இருக்குது. 30 வருடம் யுத்தம் நடைபெற்றிருக்குது. தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என இலங்கையில் உள்ள பல்லினத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யுத்தமானது வடகிழக்கில் இடம்பெற்றுள்ளது. இந்த யுத்தத்தில் பல ஆயிரம் பேர் மரணித்துள்ளார்கள். நான் மரணித்துள்ளார்கள் என்று சொல்லும் வார்த்தை சற்று கனதி குறைந்தது. கொல்லப்பட்டுள்ளார்கள், படுகொலை செய்துள்ளார்கள், காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கண்ணீர் கதை ஒன்று. சுமார் 40 வருடங்கள் நாம் இந்த யுத்தத்தை பார்த்து வந்திருக்கின்றோம். இங்குள்ள பிரச்சனையோடு நடக்குதுன்னு சொன்னால், அக்கரைப்பட்டை சேர்ந்த இளைஞர்கள், குறிப்பாக நௌஷாட், அவர் நாங்கள் பாட்ஷா என்று அழைப்போம், அவருடைய தலைமையில் அக்கரைப்பட்டை சேர்ந்த அஸ்மியா கபூர், இந்த அக்கரைப்பட்டு மாநகர சபையின் உதவி மேயராக இருந்த அஸ்மியா கபூர், அவங்களுடைய தலைமையிலே ஆஷாத் சட்டத்தரணி அமீனுல்லான்னு சொல்லி அவர்கள் பலர் இணைந்து, அவர்களுக்கு தொழில் என்று பெரிதாக இல்லை, இளைஞர்கள், வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்கள், அவர்கள் ஒன்றிணைந்து இவ்வாறு கொல்லப்பட்ட முஸ்லிம்களுடைய தகவல்களை நாம் சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி 2006 காலப்பகுதிகள், அந்த காலப்பகுதியில் ஒரு புத்தக நூல், அக்கரைப்பட்டில் கொல்லப்பட்டவர்களுடைய தகவல்களை மையமாக வைத்து ஒரு நூல் ஒன்றை வெளியிட்டார்கள். அந்த நேரத்தில் ஆஷாத் சட்டத்தரணி அவன் சொல்கிறார், என் நண்பர் தோழமை சொல்கிறார், நாம் இதை இங்கிலீஷை கொண்டு வரணும், ஆங்கிலத்துக்கு இதை மொழிபெயர்க்க வேணும்னு சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க வெளிக்கிடும் போது தான் அங்கு ஒரு கேள்வி ஒன்று எனக்குள்ள எழுதுதுன்னு சொன்னால், ஏன் நம்ம அக்கரைப்பட்டை மட்டும் வைத்து நாம் செய்வோம், நாம் காத்தாங்குடி, அழிஞ்சி புத்தான பிற பிரதேசங்களில் இருக்கிற சம்பவங்களை நான் ஒரு புத்தகமாக கொண்டு வந்தால் அது ஒரு ஆவணமாக இருக்கும் அல்லவா என்று தான் நாம் அப்போது 2012ஆம் ஆண்டு நாம் இந்த ஆய்வுக்கு வாரம். அங்கே இந்த சமூகத்துக்குள்ளே நாம் 2012ஆம் ஆண்டு நுழைவின் போது இந்த சமூகம் பார்ப்பதற்கு பெரிய அளவிலாக இருந்தாலும் கூட யானை உண்ட முலாம்பழம் போல் சொல்வார்கள், வெளிப்பார்வைக்குத்தான்
பெரிய அளவான ஒரு கட்டமைப்பு இருக்கின்றதை தவிர உள்ளளவில் எதுவுமே இல்லை. நாம் ஒரு பிரச்சனைக்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோமே தவிர, ஆனால் அந்த எதிர்வினைக்கு நீண்டகால ஒரு கருத்து திட்டத்தை நம்மால் செய்ய முடியாதவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்போ யுத்த பிரச்சனையும் கூட எம்எச்எம் அஷ்ரப் பிறந்த எம்எச்எம் அஷ்ரப் அவரோட சார்ந்தவர்கள், பிறகு அடுத்த கட்சியினர் அவரோட இந்த தாய்க்காட்சி முஸ்லீம் காங்கிரஸ், அதிலிருந்து பிறந்த குழந்தை கட்சிகளுங்கிற எல்லாரும் இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக ஒருவரும் செய்திருக்க வேண்டிய பணி இது. ஆனால் நாம் ஆய்வுக்கு உள்ளாகும் போதுதான் அங்கு எந்த ஆவணங்களும் இருக்கவில்லை. ஈவன் காத்தாங்குடிக்கு நாம் சொல்லுகின்றோம், காத்தாங்குடிக்கு இந்த ஆய்வு நோக்கமாக சொல்லும் சுமார் ஒரு 200-100 தடவைக்கு மேல் நாம் சென்றிருக்கின்றோம். அளவுகள் தவறாக இருக்கலாமா தெரியாது. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு அங்கே கொல்லப்பட்டார்களுடைய ஆவணங்கள் கூட அந்த நேரத்தில் இந்த ஒரு ஆவணமாக்கப்பட்டிருக்கவில்லை. சிலர் செய்திருக்கிறார்கள். அங்குள்ள சிப்லி ஃபாரூக் முன்னாள் மாகாண உறுப்பினர், ஃபுர்தௌஸ் நலீமி, அதை சேர்ந்த ஹிஸ்புல்லா, இவர்கள் சின்ன சின்ன அளவில் அந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள். ஒரு கோப்பாக ஒரு ஐக்கிய நாடுகள் சபையோ இல்லாட்டி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ எங்கன்னு சொல்லி ஒரு ஆவணமாக கையாளிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கல. எங்களுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, நான் அதை பதிவு செய்ய வேண்டும். இந்த நிகழ்வில் காத்தாங்குடியில் ஒரு தோழம் இருந்தார். அவர் வயது ஒரு 65 இருக்கும். நான் சந்திக்கும் போது அவருடைய பேர் சம்பந்தர். அவருக்கு கை வளம் இல்லை அவருக்கு, ஆனால் அவருடைய பழக்கம் டைரி எழுதும் பழக்கம் இருந்தது அவருக்கு. அவர் 1982 நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக அவர் அப்போது எழுதி வந்திருக்கின்றார். நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகின்றேன்னு சொன்னால், முஸ்லீம்களுடைய வரலாறு எவ்வளவு மட்டமாக இருக்கின்றதுக்காக நான் சொல்லுகின்றேன். நான் அந்த தகவல் இன்று நாம் என்ன செய்தோம் பிறகு என்று சொன்னால் நிறைய தகவல்களை பெற்றுக்கொண்டோம். ஆக இந்த வரலாற்றை பதிந்தவர் யார் என்று சொன்னால் ஒரு அங்கவீனமான ஒரு நபர். நாம் கதைக்கும் இந்த சண்டியர்களோ இந்த அரசியல் பிரதிநிதிகளோ இந்த தலைமைகளோ அல்ல. நாம் மிகவும் நேர்மையாக சொல்ல வேண்டும், ஒவ்வொருவரும் இந்த சமூகத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். அந்த பங்களிப்புகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த விடயத்தை நாம் செய்திருக்கின்றோம். அது நான் நினைப்பது போல் சுமார் 30 வருட யுத்தத்துக்கு 2009ஆம் ஆண்டு முடியும் வரை இந்த தமிழ் முஸ்லீம் இனங்களுக்கு இடையில் என்ன நடைபெற்றது வடக்கு கிழக்கில் என்பது தொடர்பில் மிக நேர்மையாக பதிவு செய்திருக்கின்றோம். இந்த நூலை தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிரேஷ்ட சட்டத்தரணி லஜபதி ராய் அவர்கள், மதுரை ஹைகோர்ட்டில் சிரேஷ்ட வழக்கறிஞராக பணிபுரியும் லஜபதி ராய் அவர்கள் வாசித்து அவருக்கு அந்த நூலை கொடுத்திருக்கிறார். பேராசிரியர் ஆனா மார்க்ஸ் இந்த நூலை நீங்கள் கட்டாயம் வாசிங்கன்னு கொடுத்திருக்கிறார். லஜபதி ராய் சார் அவர்கள் இதை வாசித்து அவருக்கு ஒரு என்ன நடந்தது, நாம் இப்படியான ஒரு கல ஆய்வாக செஞ்சு ஒரு நூல் ஒன்று வெளியிட வேண்டும் என்று செஞ்சு அவர் வேடுவர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும் சொல்லி ஒரு நூலை வெளியிட்டார். அவர் என்ன இலங்கைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்தார். அவரும் அவருடைய உதவியாளர் ஜீனி அம்மான்னு சொல்லி அவங்களும் தாஜ் ஹோட்டலில் சந்தித்து சம்பந்தமாக பேட்டி கண்டிருந்தார்கள். அவர் சொன்னார், எனக்கு இப்படியான நூலை எழுதுவதற்கு எனக்கு உத்வேகம் தந்தது உங்களுடைய சாட்சியமாக முயல்கள் நூல் என்று சொல்லி. அண்மையில் கூட அவருடைய நேர்காணலை பார்த்த நிறைய நண்பர்கள் எனக்கு தொலைபேசி எடுத்து பேசியிருந்தார்கள். நாம் இந்த வடகிழக்கு முஸ்லீம்களுடைய பிரச்சனை இன்று தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது, தமிழ்நாட்டில் நேர்மையாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, முஸ்லீம்கள் இந்த ஈழப் போராட்டத்தை முஸ்லீம்கள் காட்டி கொடுத்ததாகத்தான் தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலமாக வரலாறு இருந்து வருகின்றது. அந்த வரலாற்றை இந்த நூல் கட்டுடப்பு செய்கின்றது. மிக நேர்மையாக நாம் பதிவு செய்திருக்கின்றோம். தமிழர்களுடைய ஒரு முஸ்லீம் மகனால் எழுதப்பட்ட நூல், தமிழர்களுக்கு 100% சுதந்திரம் அளிக்கப்பட்டவருடைய கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த நூலுடைய நேர்த்தி. இரண்டாவது விடயம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய மரணம். அவர் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் மரணிக்கும் போது எனக்கு சிறு வயது 2000 ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி அஷ்ரப் மரணிக்கிறார். நான் அந்த செய்தியை கேள்விப்படும் போது எங்களது ஜின்னா வீதியில், நான் அக்கரைப்பட்டில் ஜின்னா வீதி ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்குது. நாவல் மரத்தை கீழே நான் நாவப்பழம் பிச்சு சாப்பிட்றேன். இன்றைக்கும் அந்த மனப்பதிவு இருக்கின்றது. அப்போ அந்த நேரத்தில் கேள்விப்படும்போது நான் யோசிக்கிறேன், அதுக்கு முந்தி ஒரு சில நாட்களுக்கு முந்தையால் எங்களோட அக்கரைப்பட்டில் அயல் கிராமமான முல்லைத்தீவுங்கிற கிராமத்துக்கு அவர் ஹெலிகாப்டரில் அவங்களும் சந்திரிகா பண்டானை குமாரத்துங்கம் போகிறாங்க. அப்போ நாம் அவருக்கு கையாட்டினோம். ஒரு ஹெலிகாப்டரில் போகும்போது நான் அவரை பார்த்து கையாட்டுறேன். அப்போ அதே நம்ம ஒரு சிறுவராக இருந்து பிறகு நாம் இந்த ஆய்வுக்குள்ளே வரும்போது இங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு நினச்சின்னா, நம்ம யாரை சந்திக்க போகும்போது சொல்லப்படுற பிரச்சனை அஷ்ரப்பை கொலை செய்தது, அஷ்ரப்பை அரசாங்கம் படுகொலை செய்தது என்று சில நபர்களும், புலிகள் படுகொலை செய்தார்கள் சில நபர்களும், விபத்து என்று சொல்லி ஒரு மாயை ஒன்று தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது. உண்மை
கண்டறியப்படவில்லை. நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அஷ்ரஃபுக்கு என்ன நடந்தது, அஷ்ரஃப் ஒரு தலைவர் என்ன, பெருந்தலைவர் என்ன, நாம் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாம் சும்மா அஷ்ரஃப் என்று கதைச்சிக்கு போகிற அளவுக்கு இல்லை. ஒரு சமூக நீரோட்டத்தில் மிகவும் சிதறி கிடந்த சமூகங்களை ஒன்றிணைத்து அதை ஒற்றுமைப்படுத்தி அந்த சமூகத்துக்கு அரசியல் ரீதியான ஒரு பலத்தை கொடுத்து ஒரு முகவரியை கொடுத்த தலைவர் அவர் மாத்திரம்தான். அவர் செய்தார் அன்று இல்லை, அவருக்கு உதவியாக நிறைய பேர் இருந்தார்கள். வேதாந்த ஷேக் ஷெட்டின், அங்கு ஹசன் அலி, மற்ற இடங்களில் ஆர்கிடெக்ட் இஸ்மாயில், மாம்பரம் மாவட்டம் பெட்டிக்கோலோ, ட்ரிங்கோ, யாழ்ப்பாணம் சுந்தரமூர்த்தி அபுபக்கர்ன்னு சொல்லி அந்த நேரத்தில் எலெக்ஷன் கேட்டு வந்தவர் என்று பலருடைய முயற்சி தான். இந்த கட்சி என்பது தனிநபருடைய கட்சி அல்ல, இது பலருடைய முயற்சி சேர்ந்த ஒரு பெரிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு தான் இந்த கட்சி. நாம் என்ன செய்கின்றோம்னு சொன்னால், ஏன் இந்த அஷ்ரஃப் அவங்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு போகுது, யாருமே இதை பார்க்கலன்னு சொல்லி நாம் அது முன்வாரோம். வரும்போது தான் அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு சொன்னால், அஷ்ரஃபுடைய கமிஷன், அஷ்ரஃப் மரணித்த போது அவருடைய மரணத்தை விசாரிப்பதற்காக ஜனாதிபதி விசாரணை கமிஷனை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நிறுவுகின்றார். அந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளிவரல, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போ நாம் அந்த கமிஷன் அஷ்ரஃபுடைய மரணம் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த அறிக்கையை வெளிப்படுத்தப்பட வேண்டியவர்கள் ஜனாதிபதி செயலகம், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க அவருடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்த ஜனாதிபதி செயலகம். மூன்றாவது இந்த கமிஷனை நிறுவிய அந்த கமிஷனுக்கு செயலாளராக இருந்தவர். அதனை நாம் என்ன செய்வோம், அதை வெளிப்படுத்துவோம். ஆனால் அது மக்கள் வாசிப்புக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஈவன் பாராளுமன்றத்தில் கூட அது கையாளிக்கப்பட்டிருக்கவில்லை. அப்போ நாம் அதை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கும். இந்த நேரத்தில் தான் நல்லாட்சி அரசாங்கம் வருது. 2006ஆம் ஆண்டு அவங்க இந்த ஆர்டிஐங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த நேரத்தில் நாங்கள் இங்கே இருக்கிற முஸ்லீம் தலைவர்கள், அமைச்சர்மார்களுக்கு நாங்கள் பர்சனலாக சொல்கிறோம், இந்த நீங்கள் இப்படி ஆர்டிஐ வந்துருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க, இதை கேளுங்கன்னு சொல்லி, இல்லை கேட்டால் தெரியலாமன்னு சொல்லி. அவங்க முயற்சி செய்தார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த டைமில் பஷீர் ஷேவுதாவத் அவங்க பர்சனலாக சந்திக்கும் போது அவர் சொன்னால், நான் ஜனாதிபதி செயலத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பினேன். அவங்க சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த கடிதத்தில் இப்படி எங்கள்கிட்ட இல்லை, இப்படியான விஷயம் ஒன்றதை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எப்படி எடுக்கிற விஷயம் ஒன்று, எப்படி எடுக்கலாம் என்னன்றதை எங்கள்கிட்ட கேட்டேன். நான் இப்படித்தான் ஆர்டிஐ கமிஷன் வந்திருக்குது, நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லி நான் என்னுடைய பேரில் ஒரு அப்ளிகேஷன், அவருடைய அப்ளிகேஷன் பேரில் போட்டு ஜனாதிபதி செயலகத்திலேருந்து செயலாளர் அன்னைக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. MHM அஷ்ரஃப் அவர்களுடைய கமிஷன் அறிக்கை இங்கு இல்லைன்னு சொல்கிறாங்க, இங்கே ஜனாதிபதி செயலகத்தில் இல்லைன்னு சொல்லி. நான் என் அன்புக்குரிய உறவுகளை நாம் கேட்டுக்கொள்ளும் விடயம் என்னவென்றால், ஒரு சாதாரணமான பரீட்சை பேப்பர் கூட 5 வருடத்துக்கு வைத்து கொண்டிருப்பார்கள், ஏதாவது சிக்கல் நுழைந்தால் அதை பார்ப்பதற்காக. ஒரு மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய ஒரு தலைவராக இருந்த MHM அஷ்ரஃப் அவருடைய மரணம் தொடர்பில் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ஒரு கமிஷனை போகிறாங்க. அந்த கமிஷன் அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இத்தனை மாதத்துக்குள்ளே நீங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த கெசெட் தான் சொல்லுது. அது சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் கமிஷன் போட்டால் ஒரு ஜட்ஜில் ஒரு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசில் போட்டு அவர் அதுக்குள்ள மத்தாக்களை வச்சு விசாரித்து அதை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இங்கே வெளிப்படுத்தப்படலை. ஆர்டிஐ கமிஷனுக்கு நாம் போகிறோம் ஜனாதிபதி செயலாளர் தெரிய இயலாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், 10 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆவணங்கள் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்கிறார். அதுதான் அவர் சொன்ன காரணம். நான் கமிஷனுக்கு அப்பீல் பண்ணுறோம், கமிஷன் வருது. பெரிய ஆர்டிஐ கமிஷன், அந்த அஷ்ரஃபுடைய மரணம் சம்பந்தமாக ரிப்போர்ட் எடுக்கப்பட்டது, அது பெரிய வெற்றி. ஆர்டிஐங்கிறது எப்படின்னு சொன்னால், நியூசிலாண்டில் இருக்கிற மாட்டை கொண்டு வந்து, இல்லாட்டி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நம்மளோட அங்கர் மாடு இருக்குத்தானே, நியூசிலாண்டில் இருக்கிற மாட்டை கொண்டு வந்து இங்கே நம்ம நாட்டில் கட்டுற மாதிரி தான். அது என்ன ஏது, அதில் வர்க்கம் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் அதை பயன்பாடுகளும் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படியான ஒரு அறிக்கை இல்லை என்றால் அறிக்கை இங்கே என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் நடந்தது ரைட். நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், கமிஷன்கிட்ட போகிறோம், இந்த அறிக்கை எங்களுக்கு தேவைன்னு சொல்கிறோம். கமிஷன் உடனடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அவங்களுக்கு அழைப்பு கொடுக்காங்க. உடனடியாக நீங்கள் விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி நாங்களும் விசாரணைக்கு போகிறோம். நான் பஷீர் ஷேவுதாவத், சட்டத்தனி ஆஷாட் 3 பேரும் போகிறோம். அவங்க கேட்குறாங்க, எங்கள்கிட்ட கமிஷன் சொல்லி எங்கள்கிட்ட ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரிப்போர்ட்டை சுவடிகள் கூடத்துக்கு நாங்கள் கையாளிட்டோம்னு சொல்கிறாங்க. அங்கே தான் முக்கியமான விஷயம். இங்கே ஆவணங்கள் தொடர்பில் சுவடிகள் கூடம் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு இடம். நீங்கள் இந்த நண்பர்கள் தோழமைகள் பார்த்து கொண்டிருப்பவர்கள், உங்களுக்கு என்ன ஆவணங்கள் தேவை, நீங்கள் சுவடிகள் கூடத்தை நாடகணும். அங்கே ஒரு டிரெக்டராக இருந்தாங்க இயக்குனர் நதீரா ரூபசிங், PhD, வெரி டேலண்டடான ஒருவங்க, நேர்மை மிக்க, ஹானஸ்ட். நான் சொல்லுவேன், ஷீ இஸ் வெரி ஹானஸ்ட் லேடி.
அப்போ என்ன அங்கே விஷயம் வந்துச்சுன்னா அவங்களையும் சுவடிகள் கூடம் இங்கே வருது. சுவடிகள் கூடம் கமிஷனில் சொல்லி ஆர்டிஐ கமிஷனில் சொல்லிட்டு என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட அறிக்கை தெரிய இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் ஜனாதிபதி செயலகம் சொல்லுது இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ அந்த பிரச்சனையை எப்படி திசை திருப்புதுன்னு சொன்னால் எங்களுக்கிட்ட இந்த அறிக்கை நாங்கள் நினைஞ்சிட்டோம், சுவடிகள் கூடத்துக்கு கொடுத்துட்டோம், சுவடிகள் கூடமே நினைஞ்சிட்டு அது காணத்திட்ட இல்லையே தெரியாது, எங்களுக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொன்னாங்க. நாம் அதை விடுங்க, 2000 ஆண்டு பிரச்சனை விடுங்களேன். நாம் ஈஸ்டர் தாக்குதலில் பாருங்களேன், கோட்டாபய ராஜபக்சோட காலத்தில் என்ன நடந்தது. நாங்கள் இந்த குறிப்பாக என்னென்றால் எங்கள் எல்லோருடைய கவலைகளையும் தனது கண்ணால் வடித்த தலைவனுடைய மரணத்தை கூட நாம் கேள்வி கேட்பதற்கு பக்கில்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் மிக கவலையாக இருக்கிறது. மிக இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய, எமக்காக கண்விழித்து எமக்காக தூக்கம் இல்லாமல் இருந்து எமக்காக குரல் கொடுத்த ஒருவனுடைய மரணம் தொடர்பாக கூட நாம் கேள்வி கேட்க வக்கற்றவர்களாக அரசியல் கட்சிகளாக அரசியல் செய்கின்றோம் என்பதுதான் நமக்கு என்ற வார்த்தைகளில் வடிக்க முடியாத ஒரு சோகம் நிறைந்த ஒரு கதை அது. இந்த கதையிலே ஜனாதிபதி செயலகம் சுவடிகளுக்கு அறிக்கைகளை சமர்ப்பித்தது என்றால் எப்போது சமர்ப்பித்தது, அது பெற்றுக்கொண்டது, சுவடிகளிடம் பெற்றுக்கொண்டதுக்கும் இதற்கு சமர்ப்பத்துக்கும் இடையில் ஒரு கால இடைவெளி இருக்கிறது அல்லவா. அவர்கள் அறிக்கையை அனுப்புறது ஒரு டேட்டை சொல்கிறார்கள், இவர்கள் பெற்றுக்கொண்டது என்று சொல்லி இன்னும் 2 மாதம் 1 மாதத்துக்கு பிறகான ஒரு டேட்டிலே பெற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள். அப்போதான் அந்த 1 மாதத்திலே அந்த அறிக்கைக்கு என்ன நடந்தது, யாருடைய கையில் அந்த அறிக்கை இருந்தது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்குது இல்லவா. நிச்சயமாக இதில் உள்ள விடயம் என்னன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்ல வரேன், நம்ம அஷ்ரப் காலத்துக்கு நாம் போய் நம்மளோட ஞாபகத்தை தொலைக்க தேவையில்லை. நம்ம அண்மையில் நடந்த விஷயம், கோட்டாபய ராஜபக்ஷ அவர் ஈஸ்டர் தாக்கல் தொடர்பாக ஒரு கமிஷனை நியமிக்கிறார். கமிஷன் விசாரணை செய்கின்றது. விசாரணை செய்தால் அதுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கு என்னன்னு சொன்னால், அது இத்தனை நாளைக்குள்ளே இவ்வளோ நாளைக்குள்ளே சட்டமே சொல்லுது, கமிஷன் ரிப்போர்ட் இருக்கிற சட்டமே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஜனாதிபதி விசாரணைக்குழு ஆணைக்குழு சட்டம் சொல்லுது இவ்வளோ காலத்துக்குள்ளே அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும்னு சொல்லுது. ஆக இந்த காலத்தில் ஈஸ்டர் அட்டாக் தொடர்பான விசாரணை அறிக்கை நாம் வெளியிடப்படாத போது நாம் உள்ளுணர்வாக நாம் உந்தப்படுகின்றோம் என்னவென்றால், இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வருகின்றோம். என்ன பிரச்சனை இருக்கின்றது, இவங்க மறைக்கிறார்கள், இல்லாட்டி ஏதோ ஒன்றை அழிக்க முன் வருகிறார்கள் நினைக்கின்றோம். ஆக நாம் 20 வருடத்துக்கு முன் நடந்த பிரச்சனையிலும் அதுதான் அங்கே இருந்த பிரச்சனை அதுதான். எதுவும் இல்லை என்றால் அந்த டாக்குமெண்டை தூக்கி வீசி போட்டிருப்பார்கள். 1 மில்லியன் ஏன் மறைத்தீர்கள், ஏன் இத்தனை வருஷம் மறைத்தீர்கள். இந்த சர்ஜுன் ஜமால்தீன்ங்கிற இந்த பிள்ளை வந்து கேட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து இன்றைக்கு ஒரு புத்தகமாக, ஒரு அஷ்ரப் மரணம் சொல்லி ஒரு புத்தகமாக வெளியிடப்படும் வரைக்கும் அந்த விஷயம் என்ன நடக்கலை. தலைவருடைய மரணத்தை யாரும் தேடலை, யாருக்கும் இல்லை. நான் அக்கறை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அக்கறை போல் நம்முடைய அரசியல் பிரதிநிதிகள் நிச்சயமாக அக்கறை உள்ளவர்கள், அவர் சமூக பிரஞ்சை உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை திட்டத்தில் இருப்பவர்கள். நாம் அவ்வாறு குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சமூக கூட்டமாக நாம் இயங்க வேண்டும். அதுதான் இங்கே இருக்கிற முக்கியம். அவ்வாறு இயங்கினால்தான் ஒரு சமூகத்தை பலப்படுத்த முடியும், அதை கட்டமைக்க முடியும். இப்போது கட்சிகள் எல்லாம் சிதறி அந்த கட்சிக்கு பின்னால் போகும் நிலைப்பாடுதான் உண்டு. ஆனால் நான் சொல்வது இதுதான், இங்கே இருக்கிற ஜனநாயகம்ங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, தலையை எண்ணுவது இங்கே இருக்கிற ஜனநாயகம். தலைக்குள்ள என்ன இருக்கு என்று பார்க்கறது இல்லை இந்த ஜனநாயகம். புரியுது உங்களுக்கு நான் சொல்வது? ஆக இது நான் சொல்லலை, இது ஒரு அரசியல் தத்துவம். நான் சொல்வது பெரியார்கள் சொன்ன தத்துவத்தை தான் நான் சொல்லுகின்றேன். அஷ்ரஃபுடைய மரணம் மறைக்கப்பட்டிருக்குது, அதை நாம் இந்த நூலில் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அதில் ஒரு குறுக்கீடு இருக்கிறது. உண்மையில் அஷ்ரஃபுடைய மரணம் அறிக்கை 600 பக்கங்கள், அப்படித்தானே 600 பக்கங்கள். அதிலே ஒரு 3 பக்கங்கள் தான் ஆர்டிஐ தகவல் மூலம் 72-73 பக்கங்கள் தான் வெளியிடப்பட்டது என்றும், அது அஷ்ரஃபுடைய மரணத்துக்கு அதாவது நஷ்டீடு கொடுக்கப்பட வேண்டும் என்றும், மரணத்துக்கு என்ன நடந்தது, அது ஹெலி விபத்தா என்ன நடந்தது என்ற நிறைய பக்கங்கள் மறைக்கப்பட்டதாகவும் ஆர்டிஐ கமிஷன் ஆர்டிஐ ஆணைக்குழுவினுடைய அந்த இணையதளங்களிலே அந்த வெளியீடு செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுக்குள்ளே ஆர்டிஐ அந்த கமிஷன் அதில் உத்தரவிடுது என்னன்னு சொன்னால், நீங்கள் சுவடிகள் கூடத்துக்கு உத்தரவிடுது என்னன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிற அஷ்ரப் தொடர்பான மரண விசாரணை தொடர்பான எல்லா அறிக்கையும் கொண்டு வாங்க. நீங்கள் இப்போ முதலாவது என்ன செய்யுங்க, பரிசோதித்து அந்த அறிக்கைங்களுக்கு தாங்க. 2வது நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கொண்டு நான் ஒத்தப்பொடி நீங்கள் ரிப்போர்ட் தரணும். இல்லாட்டி நீங்கள் எனக்கு காரணம் சொல்லணும், என்ன நடந்துன்னு சொல்லணும். ஒரு விஷயம் தான், பின்வாங்கிறதுல நம்மக்கிட்ட இல்லை. அந்த வேலை திட்டமெல்லாம் நம்ம செய்யல. கால் வச்சு அந்த விஷயத்தை முடிக்கிறதா வேறு பின்வாங்கிறது, அங்கே போகிறது, கவன சிதறல்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. கமிஷன் கொண்டு வந்தது இந்த சுவடியில் கூட அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வந்து பார்த்தா 103 பக்கமுள்ள ஒரு அறிக்கை ஒன்று இருக்கிறது.
அதாவது ஆவணங்கள் அதோடைய நிறைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு பெரிய பெரிய பாக்ஸ் பெட்டிகள் இருக்குது. ஒரு 65 பெட்டிகள் சுமார் கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தா 103 ஆவணம் உள்ள அறிக்கையில் 3 பக்கம் தான் அங்கே இருக்குது. அப்புறம் கமிஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உடனடியாக இதை நீங்கள் இன்னும் விசாரணை செய்யுங்கட்டா அவங்க சோடிகள் கூட வெரி கிளியராக சொல்லிட்டு எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி தான் அவங்களுக்கு அது சொல்வதற்கு ஒரு அச்சமாக இருக்கின்றது. காரணம் சோடிகள் கூடம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு அரசு நிறுவனம் இல்லை என்று சொல்லுகின்றது. இன்னொரு அரசு நிறுவனம் அதுவும் ஜனாதிபதி செயலகம் சொல்லுகின்றது இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லுகின்றோம். அப்போ மிகப்பெரிய முரண்பாடு ஒன்று நிர்வாக கட்டமைப்பில் உருவாகின்றது. இது ஜனாதிபதி செயலகம் கொடுத்தோம் என்று சொல்லுகின்ற தேதிக்கும் சோடிகளோடும் பெற்றுக்கொண்டோம் என்ற தேதிக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 1 மாத இடைவெளி இருக்கிறது. கொழும்பிலே இருந்து ஒரு கடிதத்தை போஸ்ட் பண்ணினால் கூட அது ஒரு 3 நாளைக்குள்ளே போய் சேரும். அந்த காலப்பட்ட இடைவெளியில் என்ன நடந்தது என்றதான் நீங்க கேள்வியார். அது நிறைய விடயங்கள் அதற்குள்ளே. ஆமா, இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுக்கு அனுமானம் என்னன்னு சொன்னா, ஒன்று ஜனாதிபதி செயலகத்தினால் கொடுக்கப்பட்டு அந்த அறிக்கை திருடப்பட்டிருக்கலாம். அல்லாவிட்டால் அந்த அறிக்கை இறுதி அறிக்கை என்பது அந்த 65 பெட்டியில் இருக்கிற பல 65,000 பக்கங்களை கொண்ட அறிக்கையில் இந்த இறுதி அறிக்கை மாத்திரம் கொடுக்கப்படாமல் மற்ற அறிக்கைகள் கொடுக்கப்பட அந்த நேரத்தில் அது கொஞ்சம் ரகசியமாக செய்யப்பட்ட வேலைகள் தான். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒரு சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க கூட சொல்லுகின்றார், எனக்கும் அஷ்ரஃபின் மரணத்தில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஒரு ஜனாதிபதி அவங்க தான் கமிஷனை விட்டவங்க, அவங்க தான் எல்லாத்தையும் வழி நடத்தினவங்க, அவங்க சொல்கிறாங்க அஷ்ரஃபின் மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. எவ்வளோ ஒரு கேலிக்கூத்தான விடயம் என்னது இது? என்ன கட்டமைப்பு இது? ஒரு தலைவன் பல 1000 பேர் 1,00,000 பேர் நேசித்த ஒரு தலைவன் மரணம், மக்கள் வரிப்பானத்தில் விடப்பட்ட ஒரு அறிக்கையை பரிசோதிப்பதற்கான ஒரு கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை இல்லைன்னு சொல்வது எவ்வளோ வெக்கம். ஒரு சர்வதேச நாடுகள் இதை பார்த்திருந்தாலும் இந்த இலங்கட கட்டமைப்பை பார்த்து என்ன யோசித்திருக்கும்? மிக மோசமான ஊழல் நிறைந்த ஒரு நாடு தான் இந்த நாடு. இந்த நாட்டில் இவ்வாறான விடயங்கள் தான் இருக்கும். லஞ்சல் ஊழலில் மலிந்து போன ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி விசாரணை குழுவின் அறிக்கை கூட காணாமல் போனது கூட தெரியாமல் இருந்திருக்கின்றார்கள். நாம் கேட்டபோதுதான் காணாமல் போனது என்கிற விடயம் கூட வெளியில் வந்தது. இல்லாவிட்டால் இன்று வரை அது காணாமல் போனதா அல்லது இருக்கின்றதா என்று கூட நமக்கு தெரிந்திருக்காது. நிச்சயமாக குறிப்பாக இந்த சமூகத்திலே இருக்கின்ற ஏக்கங்கள் தான் இந்த புத்தகங்களை கொண்டு வந்ததாக கருதலாம். உண்மையிலே மிக ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பின்னால் ஒவ்வொரு காத்திரமான ஒரு காரணம் ஏக்கங்கள் இருந்திருக்கின்றது. அந்த யுத்தகால பகுதியிலே இழந்த மக்களுடைய அந்த உயிர்களை ஆவணப்படுத்துகின்ற ஒரு வேலையை சாட்சியமாக உயிர்கள் செய்திருக்கிறது. அடுத்தது அஷ்ரப் அவர்களுடைய அந்த மரணம் தொடர்பான அந்த விடயங்களை ஆவணப்படுத்துகின்ற வேலையை அந்த 2வது புத்தகம் செய்திருக்கின்றது. ஒரு குறிப்பாக கண்டால் நீங்கள் இந்த உயிர்களா சாட்சியமாகும் உயிர்கள் என்ற பெயரை தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன? நிச்சயமாக அது நான் யோசித்து மிகவும் நீண்ட நாட்களாக பரிசோதித்து யோசித்து போட்ட ஒரு பேர் என்று நான் சொல்ல முடியாது. சிந்தனையாளர்கள், ஆய்வாளர்கள் அவர்கள் நடக்கும் போதும் யோசிக்கும் போதும் சில விதிகள், தூண்டுதல்கள், துலங்கல்கள் நடைபெற்று கொண்டு தான் இருப்பது. அதில் ஒரு பிபிசி ஊடகவியலாளர் ஹாரிங்டன் சொல்லி நேரம் அவர் பெண் ஊடகவியலாளர் பேர் பிழையாக இருக்கக்கூடும். அவர் ஒரு நூல் வெளியிட்டார். இந்த எவிடன்ஸ் சம்பந்தமான உயிர்கள் சம்பந்தமாக அது தொடர்பாக ஒரு நீளமான பேருடைய ஒரு நூல் ஒன்று வெளியிட்டிருந்தார். இதற்கு முன்னர் 2006ஆம் ஆண்டு நௌஷாத் பாட்ஷா அவங்களுடைய தலைமையில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் சாட்சியமாகும் உயிர்களின் கதை. அப்போ அந்த நூலிலிருந்து, அந்த அத்திவாரத்திலிருந்து தான் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த இளைஞர்களின் முயற்சியில் இருந்து நாம் எழும்புகின்றோம். இந்த ஆய்வை நாம் கொண்டு வரோம். அப்போ அதன் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறோம்? அந்த அத்திவாரத்திலிருந்து நாம் இந்த கட்டடத்தை நிர்மாணிக்கின்றோம். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். நாம் ஒன்று இருக்கிற கட்டடத்துக்கு வெள்ளை அடித்து போட்டு போகிற நோக்கம் நமக்கு இல்லை. கட்டடத்தோட கட்டுற நான் சொல்லது கட்டடத்தில் அரசியல் கட்டடமோ நிர்வாக கட்டடமோ ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம சரியாக செய்யணும். அதுதான் நீங்கள் இருக்கிற முக்கியம். சும்மா அந்த புத்தகத்தை வெளி போட்டு நாம் நம்மளோட பாட்டு போகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. 15 வருஷத்து இந்த புத்தகத்துக்கு செலவழிச்சிருக்கு. சும்மா நீங்கள் இங்கே சும்மா அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தி போட்டு கப்பு கொடுக்குற மாதிரி பிரச்சனை இல்லை. இதுகள் வழங்குதான் உங்களுக்கு. நான் என்னுடைய அன்புக்குரிய தோழமைகளுக்கு தான் சொல்லுகின்றேன். சும்மா நீங்கள் உங்களோட எந்த உசிர பணையம் பேச்சு தான் இந்த வேலைகளை செஞ்சிருக்கும். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கமிஷன் ரிப்போர்ட் சம்பந்தமாக நான் வேலை செஞ்சிருக்கின்றோம். இது சாட்சியமாக உயிர்கள் என்னும் இந்த நூல் ஒரு தமிழ் இயக்கங்கள் அது தொடர்பான முரண்பாடுகள் சம்பந்தமாக வேலை செய்திருக்கின்றோம். ஒரு ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமாக சர்வதேசமே
அஞ்சுகின்ற ஒரு ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமாக நாம் வேலை செஞ்சிருக்கின்றோம். இது என்னுடைய கெட்டுத்தனமோ அல்லது என்னுடைய முயற்சி என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய கெட்டுத்தனமும் என்னுடைய மக்குத்தனமும் எனக்கு ரெண்டும் தெரியும். என்னுடைய பலம் பலகீனம் எனக்கு தெரியும். ஆனால் இந்த பணிகளை நான் தான் தெரிவு செஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். அது சமூக ஓட்டத்திலே அந்த அவ்வாறான நிகழ்வுகள் தான் நடந்தது. இங்கே எழுதப்பட்ட அனைத்து புத்தகங்களும் கூட பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டது, இனங்களோடு சம்பந்தப்பட்டது, முரண்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது, உயிர்களோடு சம்பந்தப்பட்டது. நேற்று என்னுடைய நண்பர் சொல்லுகின்றார், நீங்கள் போகும்போது தனியே போக வேண்டாம், யாராவது இன்னொரு நண்பரை கூட்டிக் கொண்டு போகும்னு சொல்லுகின்றார். நான் ஏன் அதை சொல்லுகின்றேன் சொன்னால் இந்த வேலை திட்டம் அவ்வாறு தான் இருக்கின்றது. நான் என்னுடைய நிலைப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லத்தான் போகணும். ஈஸ்வர புத்தகம் வெளியிட்டார், இவருக்கு என்ன தெரியும், இவர் யார், இவர் என்னங்கிருந்து வந்திருக்கார் என்கிற கேள்வி எல்லாம் இல்லை. அப்படி இல்லாது, அப்படிலாம் கேட்கவே கூடாது. நீங்கள் முதல்ல அதை புத்தகத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் ரோட்டில் நிச்சயமாக இந்த நூலை 600 பக்கங்கள் கொண்ட, கிட்டத்தட்ட 800 பக்கங்கள் நினைக்கிறேன் கொண்ட இந்த உயிர் சாட்சியமாகும் உயிர்கள் என்ற இந்த நூலை திரட்டுவதே ஒரு உயிர் அச்சுறுத்தல் உள்ள ஒரு பணி. பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த தகவல்களை திரட்டி ஆவணப்படுத்தி ஒரு கலெக்டிவ் மெமோரியாக இது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக உண்மையிலேயே இது திரட்டுவதே ஒரு பாரிய அச்சுறுத்தலுக்கான இந்த நூல்களுடைய ஒவ்வொரு பக்கங்களும் ஒவ்வொரு உயிர்கள், அந்த உயிர்களின் கதைகள், அந்த உயிர்களின் வேதனைகள், வலிகள் எல்லாம் நிறைந்தது. உண்மையிலேயே இந்த நூலை, இந்த உயிர்களின் சாட்சியமாகின்ற இந்த உயிர்கள் இந்த நூலை திரட்டுகின்ற போது இந்த சம்பவத்தில் உங்களுக்கு மிக அச்சுறுத்தலான, மிக சவாலான ஒரு விடயம் என்றால் எதை சொல்லுவீர்கள்? இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம 2012ஆம் ஆண்டு அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். வேலை திட்டம் என்ன சொல்கிறது, இந்த ஆய்வு ஆரம்பிக்கிறோம். அப்போது எங்களுக்கு சவாலுங்கிறது அச்சுறுத்தல் ஒன்று இருக்குது. இந்த கேள்வியில் சவால் ஒன்று இருக்குது. சவாலுங்கிறது என்னன்னு சொன்னால், எங்கள்கிட்ட பணம் இல்லை. நாங்கள் தனிநபர்கள், நானும் சட்டத்தரணி ஆஷாட்டும் ரெண்டரும் சாதாரண இடம். எனக்கு 23 வயசு, அவருக்கு 25 வயசு. எங்கள்கிட்ட காசு இல்லை. நாங்கள் கொழும்பில் போய் ஒரு படிக்கிறதுக்கு போய் இருக்கிற பிள்ளைனாங்க. அந்த டைமில் நான் வேலை செய்கிறேன். நான் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் ஒன்றில் நான் வேலை செய்கிறேன். அவரும் அந்த நேரத்தில் சட்டத்தரணி ஆகக்கூடிய ஒரு ஆரம்ப பயில் நிலையில் இருக்கின்றார். எங்களுடைய சொந்த பணங்களை செலவழித்து தான் நாங்கள் போகிற சவால். ஒவ்வொரு ஊருக்கு போகிறோம். எங்களுக்கு ஒரு வாகனம் இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு சிட்டி 100 பைக் கொண்டு இருந்துச்சு. அந்த பைக் எடுத்து ஓடி போகிறது கூட பெரிய ஒரு சவால். பைக்கில் கூட எங்களுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு ஆள் தாரத்துக்கு இருக்க மாட்டோம். மிக கஷ்டப்பட்டு சிடிபி பஸ்ஸில் தான் பயணித்து அந்த ஊரில் போய் நின்று சில நேரங்களில் ரூம் இருக்காமல் ரோட்டில் எல்லாம் படுத்து கிடந்து போட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. சில நேரங்களில் சாப்பிடாமாக்கு காடு வழியாக அலைஞ்சிருக்கிறோம். அலைஞ்சி போத்தான பள்ளித்தீடல், பங்குரான, உங்களுக்கு நான் சொல்கிற இடங்கள்லாம் பேர்கள் எல்லாம் மிகவும் பரிச்சயமான பேர்கள். நீங்கள் அழிஞ்சு போத்தானேன்னு சொன்னால் உங்களுக்கு உடனடியாக ஞாபகம் பெறும். 92ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட இடம்னு சொல்லி. அப்படி இல்லாது அந்த வரலாற்றை பதிவு செய்ய வேணும் என்ன, அந்த இடங்களுக்கு போக வேணும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க வேணும் என்ன. அது ஒரு மிகப்பெரிய சவால். சில நேரங்கள் நம்ம நடுக்காட்டுக்குள் அம்முட்ட நிலைகள் இருக்கின்றது. சில நேரங்கள் பணச்சிக்கல், பொருளாதார சிக்கல், குடும்ப சிக்கல். ஒரு இளைஞனை ஆக முதன்மையான பிரச்சனைங்க என்னன்னு சொன்னால், ஒரு மகன், ஒரு பெற்றோர்கள் தன்னை மகன் இப்படியான புலிகள் செய்த சம்பவங்கள், தமிழ் இயக்கம் செய்த சம்பவங்கள், முஸ்லிம்கள் தமிழர்களுக்கு செய்த சம்பவங்கள் தொடர்பில் ஆய்வு செய்கின்றங்கிறது, அனுமதிக்கிறேங்கிறது எவ்வளோ பெரிய அவங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு பயம் அச்சுறுத்தி எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட வயசுக்கு ஒத்தவங்க தமிழ்நாட்டு போய் பல லட்சம் ரூபா உழைச்சி கார் வண்டி பெரிய அளவில் இருக்கும்போது நாம் ஆவணங்களும் புத்தகங்களும் பேப்பரும் சொல்லி பெண்ணுமன்னு சொல்லி காடுகளுக்கு அலையிறங்கிறது மிகப்பெரிய சவால். ஆனால் அன்றைக்கு நல்லா இருக்கேன். ஏன்னா அதை சொல்லுகின்றேன்னு சொன்னால், நம்மளோட எண்ணம் உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். எண்ணம் தான் வாழ்வு. நான் எந்த அளவு என்னுடைய காசு பல லட்சம் ரூபா காசு செலவழிச்சிட்டு அந்த நூல்களை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இட்ட வரைக்கும் அன்புள்ள உள்ளவர்கள் சொல்ல யாருக்கு நான் காசிக்கு புத்தகம் கொடுத்ததில்லை. நான் மிக நேர்மையாக இந்த பொது வழியில் நான் சொல்லுகின்றேன். நான் ஹொனஸ்டாக சொல்லுகின்றேன். யார் என்னிட்ட புத்தகங்கள்லாம் புத்தகத்தை தூக்கி கொடுக்குறேன். என்னுடைய பழக்கம் யாருடைய பிறந்த நாளுக்கும் புத்தகம் தான் பரிசாளிக்கிறது. அது என்னுடைய புத்தகங்களை நான் ஆக்களுக்கு கொடுத்ததில் மிக சந்தோஷம் அடைகிறேன். இது மிகப்பெரிய சவால். இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன். சட்டத்தரணியாக நல்ல ஒரு இடத்துல திருமணம் முடித்திருக்கிறேன். வசதி வாய்ப்பாக இருக்கின்றேன். அதில் ஒரு குறைபாடும் எனக்கு அல்லாஹ் வைக்கல. எனக்கு ரெண்டாவது விஷயம் என்னச்சுன்னா அச்சுறுத்தல் நாம் 2 வழியில் பார்க்கலாம். ஒன்று, புலிகளுடைய அச்சுறுத்தல் அந்த நேரம் இருந்ததா என்றால் இல்லை. அவர்கள் ஆயுதம் களையப்பட்டு விட்டார்கள். ஆனால் அந்த காலத்தில் செயற்பட்டது என்னன்னு முன்னாள் புலிகளுடைய புலனாய்வு கட்டாயம் போல் எங்கே ஏதோ ஒரு இடத்துல இயங்கி கொண்டிருந்தது. அவர்களால் நமக்கு ஏதோ பெரிய அளவான அச்சுறுத்தல் எதுவும் பெறவில்லை. ரெண்டாவது, நான் அவ்வாறான ஒரு ஆய்வு ஒன்று செய்கின்றோம் என்று சொன்னால் அது அரசு தரப்பு எவ்வாறு புரிந்து கொள்கின்றது என்ற பிரச்சனை வருகின்றது. அவர்கள் விளங்காத தன்மையில்
ஒரு ரெண்டு இளைஞர்கள் ஓடுத்திடுறாங்க, 2 பேர் ஆவி செய்கிறாங்க, ஆவணங்களை சேர்க்குறாங்க, ஆரன்னு சொல்லி அப்படியான அவங்களுடைய விளங்காமை நாம் என்னது ஒரு ஆட்கொள்ளலுக்கு உள்ளாகலாம் என்ற இப்படியான நிர்பந்தங்கள் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இறைவனுடைய நாட்டத்தால் இந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நூலை கொண்டு வந்தது. 800 பக்கத்தில் இந்த நூல். சில நேரங்களில் இந்த நூலை வெளியிட முடியாத சில கட்டங்கள் நேரங்கள் எல்லாம் எனக்கு உருவாகியது. என்னுடைய தோழமைகள் என்னை விட்டு